He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை, அதனை புறக்கணித்திருந்தார். இது தொடர்பாக உட்கட்சியில் பிரச்சனை எழுந்திருக்கிறது என பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். அதிமுக என்றாலே சோதனைகளை சந்தித்த இயக்கம்தான் எனவும் கூறியிருக்கிறார். இபிஎஸ் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இல்லை என செங்கோட்டையன் கூறிய நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டதை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்த நிலையில் கட்சியில் அவர் ஓரம் கட்டப்படுகிறாரா, மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா என்ற கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் இது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் ஒன்றை கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் வைக்கப்படவில்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இதனை கூறியிருக்கிறார். அதிமுகவுக்கு சோதனைகள் வரலாம், தொண்டர்கள் மன வலிமையுடன் அதனை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த விஷயம் குறித்து விரிவான விவரம்? ஆனந்தி, தற்போது அதிமுகவில் செங்கோட்டையன் பேசியுள்ள கருத்துக்கள், குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கிறது தனக்கு வருத்தம் அளிக்கிறது, அதனால் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இந்த பிரச்சனை தற்போது பூதாகரமாக அதிமுகவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் விரிவாக சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது. அதிமுக இயக்கத்திற்கு கிடைத்த இறையருள் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்று சொன்னாலே சோதனையை சந்திக்கும் இயக்கம், அது கண்திருஷ்டி பற்று பல்வேறு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். எம்ஜிஆருக்கு பிறகு எப்படி ஜெயலலிதா இயக்கத்தை ஒருங்கிணைத்தாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைத்து சிறப்பாக ஆட்சியை நடத்தி வருகிறார். இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வரலாம், ஆனால் தொண்டர்கள் மன வலிமையுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும். எந்த வாதங்கள், அதாவது துரோகிகள், எதிரிகள் என யார் எந்த வாதத்தை எடுத்து வைத்தாலும் அதிமுகவிற்கு எந்த சேதாரமும் இல்லை. இது மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அதிமுக. எனவே எந்த சக்தியாலும் அதிமுகவிற்கு சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்கிற ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஆர்பி உதயகுமார் இதில் எந்த இடத்திலும் செங்கோட்டையன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. குறிப்பாக துரோகிகள், எதிரிகள் என்று மட்டுமே பேசியிருக்கிறார். அவர் யாரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? குறிப்பாக தற்போது அதிமுக என்பது இன்னும் பணிகளாக செல்ல இருக்கிறது, மேலும் ஒற்றுமையுடன் வர வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் தென் மாவட்டங்களில் முக்கிய அதிமுக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரின் இந்த வீடியோ அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி. மணிகண்ட பிரபு, முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரினுடைய இந்த மறைமுகமான பதில், செங்கோட்டையன் அந்த எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை புறக்கணித்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே கட்சிக்குள்ள தொண்டர்கள் இதை எப்படி பாக்குறாங்க?
நிச்சயமாக தற்போது கூட சிவகங்கை மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு பிளக்ஸ் பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்களினுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற செங்கோட்டையன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்கிற ரீதியில் அந்த பிளக்ஸ் பேனர்கள் என்பது கூட எல்லாம் வைக்கப்பட்டது. ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட வட்ட செயலாளர்கள் கூட அதிமுக என்பது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரை இணைத்து செயல்பட்டால்தான் வருகின்ற தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்துக்களை எல்லாம் கூட பேசினார்கள். அது அப்போது சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த இணைப்பு என்பது சாத்தியமில்லாத நிலையில்தான் செங்கோட்டையன் இது போன்ற வார்த்தைகளை பேசினார் என்கிற கருத்துக்களும் அதிமுகவினராலேயே வைக்கப்படுகிறது. இருப்பினும் ஆர்பி உதயகுமாரினுடைய இந்த வீடியோ முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை வழிநடத்த தகுதியானவர் என்கிற ரீதியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மறைமுகமாக செங்கோட்டையனுக்கு எதிரிகள், துரோகிகளினுடைய வாதங்கள் அதிமுகவிற்கு சேதாரத்தையோ அல்லது எந்த விதமான சிதைவையோ ஏற்படுத்திவிட முடியாது என மறைமுகமாக தெரிவித்திருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பாக மதியம் 2:30 மணிக்கு குன்னத்தூர் ஜெயலலிதா கோயிலில் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். ஆனந்தி. மணிகண்ட பிரபு, நீங்க இணைப்பிலே இருங்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு வடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என பேசி வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்க்கலாம். சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தான். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருமகள் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறுவடிவுமாக புரட்சித் தலைவரையா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சித் தலைவி அம்மாவின் திருநாமத்தில் இயங்குகிற புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா பேரவை நாளை முதல் களம் காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் வீடியோவை பார்த்திருந்தோம். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், அதிமுகவில் இப்போ சமீப காலமாக நடந்து வரும் விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரினுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய மறு வடிவமாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் துரோகிகள், எதிரிகள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு அதை சொல்லவில்லை. யார சொல்றாரு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இன்னைய காலகட்டத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக வந்துட்டு கடந்த 2 நாட்களாக அந்த செங்கோட்டையன் தொடர்பான அந்த சிக்கலை மையமாக வைத்துத்தான் அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. இது வந்துட்டு ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவர், நீண்டகால உறுப்பினர். அப்படி இருக்க அவர் சொல்லக்கூடிய விடயங்களை கட்சிக்குள் அதை விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவதை விட்டுவிட்டு எதிர் அறிக்கைகள் விடுவதன் மூலம் அதை கட்டுப்படுத்த நினைத்தால் அது வேறு விதமாகத்தான் வெடிக்கும். எனவே இந்த இடத்தில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் பேசியிருக்கக்கூடிய சொற்களும் தேவையற்றவை. அதிமுகவினுடைய அந்த ஒருங்கிணைப்பிற்கும் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடியவை. அப்போ செங்கோட்டையனுக்குத்தான் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மறைமுகமாக பதிலளிக்கும் விதமாக இது சொல்லி இருக்கிறாரு. ஆமா, இல்லாட்டி ஏன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதிரிகள், துரோகிகள் அப்படின்ட்டு எதையும் சொல்லணும் சொல்லுங்க. அப்ப இது தவறானது. இந்த அணுகுமுறை வந்துட்டு ரொம்ப தவறானது. ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருடைய சார்பா வந்துட்டு ஒரு துணை பொதுச் செயலர் விடக்கூடிய பேசக்கூடிய பேச்சு இப்படி இருக்கக்கூடாது. பொதுவா இப்படி இருக்கக்கூடாது. நன்றி திரு ஐயநாதன், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.